மார்க் 4ஆம் அதிகாரத்தில் விதைக்கிறவனுடைய உவமையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். मरकुस चौथा अध्याय में बोने वाला का दृष्टांत को हम देख रहे हैं. மிக ஆழமாக மனிதன் புரிந்து கொள்ள முடியாத ஆவிக்குரிய சத்தியங்களை மிக எளிமையாக மனதிலே நிற்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான உவமை. जो मानव नहीं समझ पाता होगा उसको एक आसानी रूप में लिखा हुआ एक दृष्टांत है. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஊழியத்தில் நீங்கள் வீணா எதுவும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா யோசிச்சு பார்த்தா இந்த இதில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். अगर सेवा में या जिंदगी में मैं फालतू हूँ अगर ऐसा सोचेंगे इसमें आपके लिए एक फायदा लिखा हुआ है. சங்கீதம் 1 படி டெய்லி நம்ம பைபிள் ஆசையாக வாசித்தோம்னா நம்ம கனி கொடுப்போம், ஏற்ற காலங்களில் கனி கொடுப்போம். अगर भजन संहिता 1 के अनुसार हम जीना अगर जिएंगे तो ठीक समय में हम फल को दिलाएंगे. இலையுதிராத மரத்தை போல இருப்பான், जो वृक्ष है जिसको தன் पत्ते कभी காலத்தில் தன் मुरझाते கனியை கொடுப்பான். अपने समय में अपना फल को देगा. கனி கொடுக்கிறது அப்படின்னா என்ன? फल दिलाना मतलब क्या है? ஒரு கனி மரம், பழம் கொடுக்குற மரம் வச்சா அது பழம் கொடுக்கணும், அதான் அது பிரயோஜனம். अगर एक पेड़ को हम लगाते हैं वो फल दिलाना ही है. நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். आप और हम उद्धार को पाए हुए हैं இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. और यीशु मसीह हमारे साथ में है. நம்ம வாழ்க்கையில் என்னனாலும் அவர்கிட்ட கேட்டால் நமக்கு பதில் கொடுக்குறாரு, அற்புதம் செய்கிறாரு. जिंदगी में हम जो कुछ भी मांगते हैं वो हमें जवाब देता है और आशीर्वाद करता भी நம்ம है. கனி கொடுக்கறதுனா என்ன? हम फल देना मतलब क्या होता है? அவருக்கு பிரயோஜனமா நம்ம வாழணும், இயேசு கிறிஸ்துக்கு பிரயோஜனமா, उनका प्रयोजन का एक जिंदगी को जीना है மற்றவர்களுக்கு பிரயோஜனமா வாழணும். और दूसरों को भी प्रयोजन बन के जीना है. இதான் கனி கொடுக்கிறது. यही फल देना है. என்னால ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாட்டி நான் கனி கொடுக்கலன்னு அர்த்தம். मेरे द्वारा किसी का भी प्रयोजन अगर नहीं है तो मैं फल नहीं दे रहा हूँ. எப்படி நான் பிரயோஜனமா இருக்க முடியும்? कैसे मैं प्रयोजन बन सकता हूँ? டெய்லி நான் ஜெபிக்கணும், प्रतिदिन प्रार्थना मैं करना டெய்லி है. பைபிள் வாசிக்கணும். प्रतिदिन मैं एक बाइबल को पढ़ना है. அவருடைய வசனங்கள் நமக்குள்ள போகும்போது அதுதான் விதையாய் நமக்குள்ள இருந்து கனி கொடுக்க வைக்கிறது. उनका वचन ही बीज के रूप में अंदर जा करके वो फल के रूप में बाहर निकलता है. இந்த விதைக்கிறவனுடைய உவமையினுடைய அடிப்படை அந்த தேவ வசனம் நமக்குள்ள இருந்து நம்ம பிரயோஜனமுள்ள மனுஷங்களா, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான மனிதர்களாய் நம்மை மாற விடாமல் தடுப்பது என்ன? जो ये दृष्टांत के अनुसार हमारे अंदर रोकने वाली चीज क्या होती है? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் எப்போ வேணாலும் நடக்கலாம். ये सबको याद रखना है. ये जो वचन में लिखा हुआ है वो कभी भी आपके साथ हो सकता है. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நான் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்திருக்கலாம், உண்மையாக ஊழியம் செஞ்சுருக்கலாம், என் மூலம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், என் மூலம் பிசாசுகள் ஓடி இருக்கலாம், அப்படிலாம் ஒரு காலகட்டங்கள் இருந்திருக்கலாம். अगर 10 साल 20 साल प्रभु के साथ आप बिताए होंगे, दुष्ट आत्मा आपके द्वारा निकल गया होगा, ऐसा हुआ होगा. இந்த வசனத்தில் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்க போல எப்போ வேணாலும் என் வாழ்க்கையில் 21வது வருஷத்தில் நான் கனியற்றவனாக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. लेकिन मेरा 21वां साल में भी मैं निष्फल होने का एक वहाँ मौका है. கர்த்தரை தேடாமல் அவரோட நெருக்கம் இல்லாமல் வசனங்களின் இருதயத்தில் இல்லாமல் சாத்தான் எடுத்து விட 21வது வருஷத்தில் வாய்ப்பு இருக்குது. 21वां साल में भी शैतान हमारे अंदर आकर उस वचन को छीन लेने का एक मौका है. 20 வருஷம் எந்த உபத்திரவத்தினாலும் தாங்கின பிரச்சனையை தாங்கினா 21வது வருஷத்தில் அதில் ஏதோ கர்த்தரை விட்டு பின்வாங்கி போய் சின்ன ஒரு பிரச்சனையில் ஆண்டவர் விட்டு நான் போய்விட வாய்ப்பு இருக்கிறது. मतलब 20 साल तक मैं प्रभु के लिए खड़ा हुआ था, लेकिन 21वां साल में एक छोटा सा बात के लिए भी मैं प्रभु से दूर हो जाने का मौका है. விதைக்கிறவனுடைய ஓமையிலே சொல்லப்பட்ட இந்த செயல்கள் நம்ம வாழ்க்கையில் எப்போ வேணாலும் நடக்கலாம். बोने वाला का दृष्टांत में जो भी बताया गया है वो हमारे साथ कभी भी हो सकता है. மோட்ச பயணம் அப்படிங்கிற ஒரு அழகான புஸ்தகத்தை ஜான் பனியன் எழுதுகிறார். मोक्ष यात्रा करके एक पुस्तक को जॉन बनियन व्यक्ति लिखता है. ஒரு கிறிஸ்தவனுடைய இங்கே உலகத்தில் வாழ்ந்து பரலோகத்துக்கு போகிறத ஒரு பிரயாணமாக ஒரு டிராவலாக சித்தரிச்சிருப்பார். एक मसीही यहाँ भूमि में प्रभु को ग्रहण करके स्वर्ग की ओर जाने को एक यात्रा के समय समान लिखता है. वो வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சூழ்நிலைகளை மனிதர்களா ஊர்களா சித்தரிச்சிருப்பார். जिंदगी का समस्या को वो जो है गांव के रूप में लिखता है. மாயாபுரி, வேனிட்டி ஃபேர் அப்படின்னு ஒரு ஊர் வரும். मायापुरी அப்படின்னா நம்மளை கத்தரை விட்டு பிரிக்கிற உலகத்தை காரியங்கள் எல்லாம் நடக்கிற ஒரு ஊர். அந்த ஊரில் அவருக்கு நிறைய சோதனைகள் வரும். அப்படி ஒரு ஊரை மாதிரி சித்தரிச்சிருப்பாரு. मतलब वो ऐसा गांव है जिसको जो प्रभु से हमें अलग ले जाता है, ऐसा वो उसमें लिखावट जो है रहता है. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய சோர்வுகளை பெரிய ஒரு பூதம் மாதிரி, ஜெயிண்ட் மாதிரி சித்தரிச்சிருப்பார். हमारा जिंदगी का समस्या को
भूत के रूप में वो बनाता है। சோர்வுங்கிற பூதம் அவனை ஒரு சந்தேகங்கிற கோட்டைக்குள்ள அடைத்து வைத்து விட்டது அப்படின்னு எழுதியிருப்பார். उदास, संदेह ऐसा करके एक चारों दीवार के अंदर उसको ढाक देता है। அந்த சந்தேகங்கிற கோட்டைக்குள்ள ஒரு சிறை ஜெயிலுக்குள்ள இருந்து அவரால் வெளியே வர முடியாது. அந்த சோர்வுங்கிற அரக்க அவனை டெய்லி வந்து அடின்னு அடிச்சு சோர்ந்து போய் அநேக நாட்கள் கிறிஸ்தவன் அந்த சந்தேகம் என்கிற டவுட் அப்படிங்கிற கேஸ்டில் கோட்டைக்குள்ள மாட்டி கொண்டிருப்பதாக ரொம்ப அழகா சித்தரிச்சிருப்பார். जो शक करना इसके विषय में वो बहुत दिनों से अंदर बैठा हुआ है और बाहर आने के लिए उससे नहीं बनता। ரொம்ப நாள் கழிச்சு தான் ஞாபகம் வரும், இப்படி ஏதாவது நம்ம ஒரு ஜெயிலுக்குள்ள ஒரு கோட்டைக்குள்ள மாட்டிக்கிட்டா அதை திறக்கிறதுக்குரிய சாவி நம்மகிட்ட எப்பயுமே இருக்குங்கிறது ரொம்ப நாள் கழிச்சு ஞாபகம் வருது அவருக்கு. लेकिन बहुत दिनों के बाद ही उसको ये याद आ रहा है कि इसमें से मैं बाहर जाने का जो चाबी है वो मेरा ही साथ में है करके। தான் சட்டை பைக்குள்ள இருந்த மறந்து போன விசுவாசங்கிற சாவி அப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு ஞாபகம் வந்து எடுத்தாருன்னு ஜான் பன்னியன் எழுதுறாரு. अपना जेब के अंदर से जो विश्वास करके चाबी है उसको बाद में ही वो निकाला करके उसने लिखते हैं। சோர்வுங்கிற அரக்கன் தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த சாவியை அந்த இதுல வைக்கிறாரு, உடனே அந்த கேட் திறந்து அவர் தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்லி எழுதுகிறார். उदास करके जो शैतान को उन्होंने जब सामना किए तो वो दरवाजा उनके लिए खुलने लगा और उस चारों दीवार से वो बाहर निकलने लगे। நான் அதில் சொல்ல வர்றது அதில் முடிவு கடைசி பக்கங்கள்ல इसमें अंतिम उसमें पन्ना में ये लिखा हुआ है, இந்த கிறிஸ்டியன் அதில் உள்ள முக்கியமான நபரோடு இன்னொருத்தர் கூட கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட போயிடுவார். जो क्रिस्टियन करके एक व्यक्ति यात्रा कर रहा है उसके साथ और एक जन भी यात्रा करता है। அங்க பரலோகத்தின் வாசல் அங்க கிட்ட வந்தாச்சு. वहाँ स्वर्ग का फाटक के पास पहुंच गए ये लोग। கிறிஸ்டியன் கூட வந்த நிறைய பேர் எங்கெங்கயோ பின்னாடியே விழுந்து போயிட்டாங்க. क्रिस्टियन के साथ जो लोग आए थे वे लोग इधर उधर बैठ गए थे। ஆனா அந்த கிறிஸ்டியன் கூட வந்த ஒருத்தர் அந்த கடைசி அங்க கேட் இருக்கும் இந்த இடத்துல ஒரு பக்க வழியா போய் அங்க பின்மாற்றம் ஆயிடுவார். लेकिन एक जन जो है उसके साथ फाटक तक पहुंचकर दूसरा मार्ग को ले लिया। வீழ்ச்சி எப்ப வேணாலும் இருக்கலாம், அதை தான் ஜான் பனியன் எழுதுறார். गिरना जो है कभी भी हो सकता है, इसी को वहाँ जान बनियन लिखता है। மார்க் 14:15 சாத்தான் வந்து வசனத்தை எடுத்து விடுகிறான்னு பார்க்குறோம். मरकुस 14:15 में शैतान तुरंत आकर वहाँ वचन को उठा ले जाता है। அது பிசாசினால் வரக்கூடிய பிரச்சனை. वो शैतान के ओर से आने वाला एक समस्या है। 17வது வசனத்துல வசனத்து நிமித்தம் உலகத்தார் துன்பப்படுத்துறது, உலகத்தினால் வரக்கூடிய பிரச்சனையை சொல்கிறார். वहाँ 17वां वचन में लिखा हुआ है जो दुनिया के ओर से क्लेश और उपद्रव की बात लिखा है। அந்த ஓமையில சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுகிறது, நல்ல செடியோட முள்ளும் முளைத்து அதை வளர விடாமல் செய்து விடுகிறதுன்னு ஒன்று மூணாவது சொல்றார். वहाँ तीसरा बात कहा है जो झाड़ियों में बोए गए हैं वो वचन के साथ साथ और भी कांटे भी वहाँ उग गया है। அவங்க யாரு முள்ளுள்ள இடங்களில் விழுந்தவர்கள்? वे लोग कौन है जो झाड़ियों में गिरे हुए हैं? 18 வசனத்தை கேட்டும் वचन वहाँ लिखा हुआ है। वचन இவங்க பைபிள்லாம் கேட்கறாங்க, நிறைய சத்தியம்லாம் தெரியுது. भले ही ये लोग वचन को सुनते हैं बाइबल को जानते भी है। பைபிளை பத்தி நிறைய நாலேஜ் இருக்கு, பரிச்சை வச்சா 100க்கு 100 எடுத்துருவாங்க, வசனங்களை மனப்பாடமா சொல்லிடுவாங்க, அப்படி வசனம்லாம் தெரியுது அவங்களுக்கு. पूरा वचन इनको मालूम है, अगर एग्जाम भी रखेंगे 100 का 100 भी निकाल सकते वाले। ஆனா அங்க பார்க்கிறோம் உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகள் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அப்படின்னு அங்க சொல்லியிருக்கு. लेकिन वहाँ लिखा हुआ है संसार की चिंता, धन का धोखा, अन्य वस्तुओं का लोभ, ये सब उनमें समाकर करके लिखा है। முதல்ல பிசாசு சாத்தான் வருகிறான். पहले शैतान वहाँ आता है, पहली बात। ரெண்டாவது உலக மக்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம கனி கொடுக்க முடியாம நம்மளை தடுத்து போட்டுருது. दूसरी बात जो दुनिया के ओर से हमें मिलने वाला उपद्रव है जिसके वजह से हम निष्फल हो जाते हैं। பிசாசு உலகம், शैतान और दुनिया। மூணாவது மாம்சம், எனக்குள்ளிருந்து என்னோடு போராடுகிற என்னுடைய சுபாவம். तीसरी बात मेरा स्वभाव जो मेरे अंदर से उत्पन्न होता है, ये बात। அந்த 18 மறுபடியும் பாருங்க, உலக கவலைகள், எனக்குள்ள நான் கவலைப்படுறது, யாரும் என்னைய சொல்லல, நானா கவலைப்படுறேன், உலக கவலை. वहाँ 19वें वचन में देखिए संसार की चिंता, मतलब कोई दूसरा कारण नहीं है, मैं अपने में चिंता करता हूँ। ஐஸ்வர்யத்தின் மயக்கம், वहाँ लिखा हुआ है धन का धोखा। ரோட்ல ஒரு பென்ஸ் கார் போகுது, रोड में एक बेंज का कार जा रहा है, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில தொட்டு கூட பார்க்க முடியாதுன்னு அப்படின்னு அதை பார்க்கும்போது ஒரு ஏக்கம் வருது. उसको देखने से अरे ऐसा कार मुझे कब मिलेगा, ऐसा एक विचार मामूली बात है। ஐஸ்வர்யத்தின் மயக்கம், எனக்குள்ளிருந்து என்ன வீழ்த்துகிற சுபாவங்கள். धन का धोखा जो मेरे अंदर ही रहते हुए मुझे ही निष्फल बना देता है। பிசாசு, உலகம், மாமிசம். वहाँ लिखा हुआ है शैतान, पहली बात दुनिया और हमारा शारीरिक स्वभाव। இயேசு கிறிஸ்து கடைசியா சொல்றது எனக்குள்ளிருந்து என்னோடு போராடுகிற பிரச்சனைகள்.
यीशु मसीह वहाँ आखिरी में बताते हैं जो मेरे अंदर में ही रहकर मेरे ही साथ लड़ने वाला स्वभाव। ஒரு உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை வரங்களோடு இருக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய நிலை என்ன? अगर सच में एक जो आत्मा को पाए रहते हैं, अन्य भाषा को बोलने रहते हैं, उनका हकीकत तो क्या है? அவனுடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டாச்சு. उनका पुराने पाप जो भी है क्षमा किया गया है। என்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை முழுமையாய் நம்பி வருகிறோமோ அன்னைக்கு வரைக்கும் நம்ம அறிக்கை செய்யும் போது அன்னைக்கு வரைக்கும் செஞ்ச எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுது. இனி அதை ஆண்டவர் நினைவுபடுத்தவே மாட்டார். जिस दिन यीशु मसीह के पास हम मान लेते हैं उसी दिन से हमारा सब प्रकार की पापें वहाँ क्षमा हो जाता है। ஆனா பிரச்சனை அதோட முடியல. परंतु समस्या उसी में समाप्त नहीं होगा। ரட்சிக்கப்பட்ட பிறகு, उद्धार को पाने के बाद, ஞானஸ்நானம் எடுத்த பிறகு, बपतिस्मा लेने के बाद, ரோமர் 7வது அதிகாரம் திருப்பிக்கிடுவோம். रोमियो 7वां अध्याय को खोलेंगे। ரோமர் 7 வசனம் 15, 17ன்னு குறிச்சுக்கங்க. रोमियो 7 का 15, 17। எல்லாரும் பைபிள் அந்த பக்கத்தை ஓப்பன் பண்ணி அந்த வசனங்களை நல்லா கவனிக்கணும். सभी लोग उस बाइबल का पन्ना को खोलेंगे, ध्यान देंगे। ரோமர் நிருபத்தை எழுதினது யாரு? रोमियो की पुस्तक को किसने लिखा है? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. प्रेरित पौलुस ने लिखता है। அவர் 15வது ரோமர் 7:15 சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். वहाँ 15वां वचन में जो मैं करता हूँ उसको मैं नहीं जानता, क्योंकि जो मैं चाहता हूँ वह नहीं किया करता। அநேக சபைகளை உருவாக்கி பைபிள்ல நிறைய பக்கங்களை எழுதுவதற்கு காரணமா இருந்த தேவ மனிதர் சொல்றாரு, बहुत सारे कलीसिया को जिसने बनाया वही व्यक्ति यहाँ एक बात को बता रहा எனக்குள்ள है। நிறைய விருப்பம் இருக்கு, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இது செய்யணும், அது செய்யணும், நிறைய எனக்குள்ள விருப்பம் இருக்கு. मेरे अंदर बहुत सारे चाहत है रखने के लिए, ஆண்டவரை பிரியப்படுத்தணும், என்னென்ன இருக்கோ எல்லாம் ஆசைப்படுறாரு அவர். प्रभु को प्रिय बनाना है, बहुत सारा ऐसा बातें हैं, ஆனா அதை நான் செய்யாம लेकिन मैं उसे नहीं किया करता। நான் வெறுக்கிறது, ஐயோ இது தப்பு, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செஞ்சிடுறேன் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். परंतु जिससे मुझे घृणा आती है वही करता हूँ करके उसने बताता है। இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பத்தி சாட்சி சொல்லணும், நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் தப்பு செஞ்சேன் அப்படின்னு பழைய சாட்சியை சொல்லவில்லை. ये अपना पुराना गवाही को नहीं बता रहा है, ரட்சிக்கப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே தன்னுடைய நிலை குறித்து சொல்லுகிறார். से उद्धार को पाकर सेवा करने के समय में अपना गवाही को, अपना बात को சில बता रहा है। விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால முடியல, जो कुछ बात को करना चाहता हूँ लेकिन नहीं किया, ஐயோ नहीं இது செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதை செஞ்சிடுறேன். जिसको मैं घृणा करता हूँ उसको मैं कर लेता हूँ। நல்லா கவனிங்க, अच्छा से ध्यान देंगे। நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. यीशु को ग्रहण करने से पुराना पाप क्षमा किया जाता है, நம்ம தேவனோடு நெருக்கமா நடக்கும் போது, और प्रभु के हम करीब होते होते, பைபிள் வாசி ஜெபிக்கிற காலங்களிலும், प्रार्थना करके बाइबल को पढ़ने के दिनों में भी, வசனம் சொல்லுகிற இன்னொரு உண்மை என்னன்னா, वचन ये सच्चाई को कहता है कि நமக்குள்ள மாம்சம் என்கிற ஒரு சுபாவம் இருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. हमारे अंदर शारीरिक स्वभाव करके एक है, ये बाइबल बताता है। அது என்ன அப்படின்னா, நம்மளை தப்பு செய்ய தூண்டுகிற ஒரு தன்மை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. वो ऐसा स्वभाव है जो हमें पाप करने के लिए उकसाता है। இது பிசாசு கிடையாது. ये शैतान नहीं है। பிசாசு நம்மளை தப்பு பண்ண தூண்டுறான், அது வேற டிபார்ட்மெண்ட். शैतान भी उकसाएगा, वो दूसरा एक डिपार्टमेंट है। இங்க எனக்குள் என்னை தவறு செய்யக்கூட தூண்டுகிற ஒரு பாவ சுபாவம், மாம்ச சுபாவம் எனக்குள்ள இருக்கிறது. लेकिन यहाँ मेरे अंदर पाप करने के लिए उकसाने का एक स्वभाव मेरे अंदर है। இந்த செய்தியை கேட்கிற இங்க உட்கார்ந்துருக்கிற நீங்க ஒருவேளை எல்லாரும் அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும் அப்படின்னு தான் நீங்க 100% ஆசையோட ஒவ்வொரு நாளும் வாழ்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். यहाँ बैठ के सुनने वाले हर कोई प्रतिदिन प्रभु का बात सुनकर उसी के अनुसार चलने के लिए ही चाहे होंगे। நான் அப்படிதான் இருக்கிறேன். मैं वैसा ही हूँ। 100% ஆண்டவரை பிரியப்படுத்தணும், 100% प्रभु का प्रिय होना है। எனக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் உண்மையா இருக்கணும், ஊழியத்துல உண்மையா செய்யணும், இதுதான் என்னுடைய டெய்லி என்னுடைய ஆசை. मसीह जिंदगी में जो दिया हुआ सेवा में प्रतिदिन मैं सच्चाई, यही मेरा चाहत है। உங்களுக்கும் அதுதான் ஆசை. आप लोगों को भी वही है। ஆனா எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், நம்ம அது 100% அப்படி நம்ம இல்ல. लेकिन मुझे भी आपको भी ये पता है कि हम 100 के 100 ऐसा
नहीं है। நமக்கு தப்பு செய்யணும்னு ஆசைலாம் நமக்கு இல்ல. गलत करने का आशा तो हमारे अंदर नहीं रहता எப்ப है। இந்த பாவத்தை செய்வோம் அப்படிலாம் நம்மலாம் பிளான் போடுறது இல்ல. मतलब कब इस पाप को मैं करूंगा ऐसा योजना तो हम नहीं बनाते हैं। ரட்சிக்கப்பட்டோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டார், அந்த ஆசைலாம் இப்ப நமக்கு இல்ல. उद्धार को पाए हैं, उद्धार में चल रहा हूं, यही विचार हमारे अंदर है। ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படா தப்பு செய்வோம் நம்ம பிளான்லாம் போடுவோம். उद्धार को पाने से पहले गलत करने के लिए हम योजना को बनाएंगे। அடுத்த வாரம் திங்கட்கிழமை அந்த தப்பு செய்யணும். अगले हफ्ता सोमवार को ये गलत काम को करना है। ஆனா ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு அதெல்லாம் மாறிடுது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம புது மனிதனா மாறிடுறோம். लेकिन उद्धार को पाने के बाद हम नया मनुष्य बन जाते हैं। கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். यहो मसीह का प्रिय बनना चाहते हैं। சின்ன தப்பு செஞ்சிட்டாலும் நமக்குள்ள பெரிய கவலை வந்துருது. छोटी सी गलती करने से ही हमारे अंदर बहुत बड़ा एक भारी आ जाता है। ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம் செஞ்சா சந்தோஷமா இருக்கும். ச்சே, நினைச்ச இந்த தப்பை செஞ்சிட்டோம்டான்னு சந்தோஷமா இருக்கும். उद्धार पाने से पहले पाप करने के समय में हम खुशी हो जाते थे। இன்னைக்கு ஒரு சாதாரண சின்ன தப்பு, ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல் வந்துட்டா கூட நம்ம நினைச்சு ரொம்ப கவலையாயிரும். ஐயோ இப்படி ஒரு பொறாமை வந்துருச்சு, இப்படி ஒரு கோவம் வந்துருச்சேன்னு நம்ம நினைச்சு ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். लेकिन अभी उद्धार को पाने के बाद एक छोटा सा जलन की बात आ गया या एक छोटा सा गुस्सा की बात आ गया, हम दुखी होते हैं। ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். क्यों? पवित्र आत्मा हमारे अंदर रह के वो निरुत्तर करते रहता है। சரி, நம்முடைய நிலை என்ன? हमारा स्थिति क्या है? இயேசுவிடம் வரும்போது என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. यीशु के पास आने के समय पुराना पाप क्षमा किया गया है। இன்றைய உங்களுடைய என்னுடைய நிலை என்ன? आज आपका और मेरा स्थिति क्या है? ரோமர் 7:15 பார்த்தா, விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதை செய்கிறேன் ஏன்? रोमियो 7:15 में जो मैं करता हूँ उसको नहीं जानता। ரோமர் 7:17 பார்க்கிறோம், அதுல நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 17 वचन में तो ऐसी दशा में उसका करने वाला मैं नहीं वरन ऐसी पाप है जो मुझ में बसा हुआ है। பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நமக்குள்ள இன்னொரு உண்மை என்ன? பாவம் செய்ய தூண்டுகிற பாவம், மாம்சம் என்கிற ஒரு சுபாவம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கும். पाप क्षमा किया गया है लेकिन पाप करने के लिए उत्साहित करने वाला पाप का स्वभाव अंदर ही है। 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டா அந்த மாம்ச சுபாவத்தை அப்படியே நான் எடுத்துடலாமா? 3 दिन का उपवास रहने से शारीरिक स्वभाव को दूर कर सकते हैं क्या? மோசே போல 40 நாள் சீனாய் மலை மேல போயிட்டு அந்த பாவ சுபாவத்தையே நான் ஜெயிச்சிடலாமா? या मूसा के जैसे 40 दिन तक पहाड़ में ही रहूंगा तो पाप का स्वभाव को मिटा सकता हूं क्या? மோசையாலே முடியல. मूसा से भी नहीं बना। முகமுகமா தேவனை பார்க்கறாரு. आमने सामने प्रभु को दर्शन दिया। 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறாரு. 40 दिन मूसा उपवास रहा। ஒரு சின்ன விஷயத்துல ஆண்டவருக்கு விரோதமா தப்பு பண்ணிடுறாரு. एक छोटी सी बात में प्रभु के विरोध में करने लगा। அந்த பாறைக்கு முன்னாடி இருந்து பேசு, ஜனங்களுக்கு நான் தண்ணீர் கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. चट्टान को देखकर तू बोल मैं पानी दिलाऊंगा करके प्रभु बताया। ஈஸியான ஒரு கட்டளை. आसानी एक आज्ञा है। எப்பயுமே ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்றது ஈஸியா தான் இருக்கும். हमेशा प्रभु जो हमें करने के लिए बोलते हैं वो आसानी ही रहता है। பாறாங்கல்ல நீ உடன்னு சொல்லி கஷ்டமான வேலை எல்லாம் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். चट्टान को तोड़ करके कठिन काम को प्रभु हमें नहीं देगा। பேசு, தண்ணி வரும், ஜனங்களுக்கு நான் கொடுப்பேன். அவங்க முறுமுறுக்குறாங்க போட்டோம், நான் அவங்களை நேசிக்கிறேன், தண்ணி கொடுத்துறேன். लोग बुढ़ापन करते हैं वो सब मैं देख लूंगा, तू चट्टान को देखकर बोल करके प्रभु बताया। பூமியிலே மிக சாந்தமான மனிதன் அப்படின்னு மோசேக்கு ஒரு பேர் இருக்கு. கோவமே பட மாட்டாரு, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருப்பாரு. वहां भूमि में कोमल व्यक्ति है, गुस्सा नहीं करने वाला है मूसा करके लिखा है। லட்சக்கணக்கான பேரை நடத்துவதற்கான அடிப்படை ஒரு கேரக்டர் பொறுமையா இருக்குது. लाखों लोगों को चलाने का एक योग्यता उसके अंदर था। இங்க புதுசா நிறைய பேர் ஊழியத்துல நம்ம இருக்கிறோம். यहाँ नया से सेवा में बहुत लोग நீங்க हैं। வருஷங்கள் ஆன பிறகு உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் பொறுப்பா ஒரு லீடரா போட்டு ஒரு ஊழிய டீம்லாம் நீங்க ஒருவேளை அழைத்து கொண்டு போக வாய்ப்பு இருக்கலாம். कुछ दिनों के बाद आपके नीचे में 2 या 3 लोगों को देंगे, आप उनको चलाने वाले बनेंगे। ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு கீழே உள்ளவங்க உங்களை போட்டு தள்ளிடுவாங்க. याद रखिए आपके नीचे में जो लोग हैं वो लोग आपको मार ही डालेंगे। அவங்கள மேல கடுப்பாயிரும் உங்களுக்கு. वो लोग आपको गुस्सा दिलाएंगे ही। இவனை வச்சு ஊழியமே செய்ய முடியாதுன்னு உங்க கீழே உங்க டீம் பார்த்தா உங்களுக்கு அப்படிதான் தோணும். आपका टीम को देखने से इन लोगों के द्वारा सेवा होगा ही नहीं, ऐसा ही आप महसूस மோசே करेंगे। போல பொறுமையா இருந்தாதான் தேவன் சொன்ன ஊழியத்தை தொடர்ந்து செய்ய முடியும். मूसा के जैसे कोमल बनकर रहेंगे तभी इस सेवा को कर पाएंगे। டேவிட் என்ன இங்க இருக்கிற நம்ம மேல நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நினைச்சு அவங்க எரிச்சலானாங்கன்னா அவங்க தனியா ஒரு வீடு பிடிச்சு எங்கேயா போயிட வேண்டியதா, நம்ம அவங்கவங்க நம்ம ஊருக்கு போயிட வேண்டியதான். डेविड भैया अगर ऐसा गुस्सा में रोज बैठा रहेगा वो अलग घर में चला जाता और हम भी अलग घर में निकल जाते। இயேசு கிறிஸ்து உங்க மேல என் மேல பொறுமையா இருக்கிறார். यीशु मसीह आपके प्रति मेरे प्रति धीरज धरा है। அந்த பொறுமையோட டேவிட் கணேசன் அதே போல தான் நம்மளை நடத்தணுங்கிற ஒரு சிந்தையோட நம்ம இன்னும் குழுவாய் இயங்கிக் கொண்டே இருக்கிறோம், இன்னும் இயங்குவோம். उसी विचार के साथ से ही एक नेता अपने नीचे वालों को सोच समझ के वहां चलाना चाहिए। பூமியில மோசேயை போல சாந்த குணம் உள்ளவர் யாரும் இல்லை அப்படின்னு அவர் குறித்து எழுதியிருக்கு. भूमि में मूसा के जैसे कोमल व्यक्ति कोई भी नहीं है ऐसा करके लिखा है। ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்துல ஜனங்கள் மேல
பயங்கர எரிச்சல் வந்துருது மோசேக்கு. लेकिन एक समय में उनके अंदर भी एक गुस्सा या उनके अंदर भी एक बात जल रहा है. அந்த பகுதியை படிச்சுன்னா இருக்கும், கோவம் வந்து வாங்க உங்களுக்கு தண்ணியாடா வேணும் நான் தர்றேன்டா அப்படின்னு போய் பேச சொன்ன இடத்துல ஆண்டவர் அந்த மோசே கல்ல பாறையை போய் அடிச்சிடுறார். वहां गुस्सा हो करके लोगों के बीच में तुम लोगों को पानी चाहिए क्या ऐसा बोल के ये चट्टान को मारने लगा, पिटने लगा. நீ கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது, நான் சொன்னது நீ கேட்கல அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுறார். तो यहोवा बोल दिया तू कनान देश के अंदर न प्रवेश कर पाएगा क्योंकि मेरा आज्ञा को तू टाल दिया है. மோசேனாலே பொறுமை தான். मूसा बोलने से ही धीरज ही है. அவர் வாழ்க்கையில கடைசி மகிமையை அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கான காரணம் அந்த பொறுமையை இழந்துட்டார். लेकिन अंतिम में क्यों इतनी बड़ी महिमा को उसने खोया है, उसका कारण उसके मन की गुस्सा है. நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கோமோ அதை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். हम जिस बात में हम मजबूत है उसी बात के विषय में सावधानी भी होना चाहिए. ஐயோ பண விஷயத்துலலாம் நான் என்ன நாளாக விடவே மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங், பண ஆசை எனக்கு வராது. ஒருவேளை அப்படி நான் இப்போ இருக்கலாம். पैसा के लोभ मेरे अंदर आएगा ही नहीं ऐसे बोलकर हम अभी रह सकते हैं. அதுல கவனம் இல்லாட்டி எப்போ வேணாலும் நான் விழலாம். लेकिन उसमें सावधानी अगर नहीं है कभी भी उस विषय में आप गिर जाएंगे. செக்ஸ் பாலியல் பாவங்கள் அதெல்லாம் நான் விடவே மாட்டேன், அதெல்லாம் எனக்கு அப்படிலாம் எண்ணமே வராது. இருக்கலாம் இன்னைக்கு. जो सेक्स के विषय में अगर मैं मजबूत हूं करके अभी आप हो सकते हैं, எப்போ வேணாலும் விழலாம். लेकिन कभी भी उसमें गिर जा सकते हैं. இதற்கெல்லாம் காரணம் என்ன? ये सबका मूल कारण क्या है? மோசே தேவனோடலாம் முகமுகமா பார்த்தாரு. मूसा प्रभु को आमने सामने मिला, बात 40 किया. நாள் ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணாரு. 40 दिन वो उपवास में रहते हुए भी प्रार्थना किया. மோசேயுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? लेकिन मूसा वहां गिरने का कारण क्या ரோமர் था? 7:17 रोमियो 7:17 நான் அல்ல எனக்குள் வாசமா இருக்கிற பாவம். तो ऐसी दशा में उसका करने वाला मैं नहीं वरन पाप है जो मुझ में बसा हुआ है. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தவறு செய்ய தூண்டுகிற ஒரு சுபாவம் என்கிறது ஒரு ஓரத்துல நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, கடைசி வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கும். आपके और मेरे अंदर में पाप करने के लिए उकसाने वाला एक स्वभाव एक किनारे में जरूर है अंतिम दिन तक. ரட்சிப்புனா என்ன? उद्धार मतलब क्या है? பழைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது, கடந்த கால ரட்சிப்பு. पुराना पाप क्षमा किया गया है. சால்வேஷன் பாஸ்ட். அடுத்தது இன்னைக்கு எனக்குள்ள இந்த பாவம் இருக்குல்ல, இதை ஜெயிக்கணும், இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, நிகழ்கால ரட்சிப்பு. लेकिन आज के लिए आज का पाप को मैं सामना करना है, यही मसीही जिंदगी है. ஒரு நாள் வரப்போது இந்த பாவ சரீரத்தை விட்டு நம்ம மரித்து ஆண்டவரோட நம்முடைய ஆவி ஒரு நாள் போக போகுது. ऐसा एक दिन आने वाला है, इस पापमय दुनिया से हम मर जाएंगे और प्रभु के सामने हम खड़े हो जाएंगे. புது சரீரத்தை பெற்றுக்கொள்ள போறோம். उन दिनों में नया शरीर को भी हम प्राप्त करेंगे. அது எதிர்கால ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பின் நிறைவேறுதல். वो भविष्य की उद्धार है, वो उद्धार का भरपूर है. பரலோகத்துல போய் நம்ம பாவத்தோட போராட வேண்டியதெல்லாம் இல்ல. स्वर्ग में जाकर पाप के साथ हमारा लड़ाई है ही नहीं है. பரலோகத்துல போய் 20 அதிகாரம் பைபிள் படிச்சியா அங்க ஜீசஸ் உங்ககிட்ட கேட்க மாட்டார். तो स्वर्ग में जाकर 20 अध्याय बाइबल पढ़ा है क्या प्रभु यीशु नहीं 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியான்னு ஜீசஸ் வந்து அங்க கேட்க மாட்டாரு. தேவதூதர்ல வந்து பரலோகத்துல உங்களை கேட்க மாட்டாங்க. वहां स्वर्गदूत लोग यीशु और 2 घंटा प्रार्थना किया था क्या करके नहीं बोलने தேவையே இல்ல. நம்முடைய பாவ சுபாவத்தை பூமியில விட்டுட்டு நம்ம ஆவி வெளியே வந்துருது. அங்கே பாவத்தோடு போராட்டமே கிடையாது. அதுதான் ரட்சிப்பின் நிறைவேறுதல். वहां यहाँ भूमि से जब हम निकल जाते हैं तो हमारा आत्मा वहां जाता है और वहां पे वहीं पर हमें कोई समस्या नहीं है. ஆனா இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்? இந்த ரட்சிப்பின் நிகழ்காலத்துல இருக்கிறோம். लेकिन अभी हम लोग उद्धार का इन दिनों में भूमि में है. பேதுருட்ட ஆண்டவர் சொல்றாரு, पतरस के पास प्रभु बताया எனக்கு உயிரை கூட நீ கொடுப்பேங்கிற, तू तो मेरे लिए जीवन भी दूंगा बोल रहा है. யார் மறுதலிச்சாலும் நான் மறுதலிக்க மாட்டேன்னு சொல்ற. भले कोई भागे या न रहे लेकिन मैं रहूंगा करके बोल நீ रहा है. மனசு ஆழத்துல இருந்து உண்மையா தான் சொல்ற. तू भले सच्चाई के दिल के साथ ही कह रहा है, ஆனா நீ விழித்திருந்து ஜெபிக்காவிட்டால், लेकिन अगर तू जागते हुए प्रार्थना अगर नहीं करेगा உன்னுடைய பலவீனமான மாம்சம் ஒன்னு மேற்கொண்டுரும். तो तेरा शारीरिक स्वभाव तुझे हार देगा. உன் ஆவி உற்சாகம் உள்ளதுதான், तेरा आत्मा भले ही उत्साहित है மாம்சம் பலவீனம் உள்ளது. लेकिन तेरा शरीर जो है बलहीन है. இதுதான் நீங்களும் நானும். यही आप और मैं. நமக்குள்ள தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிற ஒரு ஆவியின் சுபாவம் ரட்சிக்கப்பட்ட நமக்குள் எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கு. उद्धार को पाने के बाद प्रभु का प्रिय बनने का एक स्वभाव हमारे अंदर रहने के लिए कोशिश में है. நாம் விரும்பாத தவறை செய்ய நம்மை தூண்டுகிற மாம்ச சுபாவம் என்கிறது நமக்குள்ள இருக்கு. लेकिन जिससे हम घृणा आती है उसको भी करने के लिए एक स्वभाव हमारे अंदर से उकसाता है. இதுதான் முட்களை போல நம்ம கூடவே இருந்து நம்மளை அழிச்சிரும். ये सब झाड़ियों के जैसे हमारे साथ साथ में रहकर हमें नाश भी कर देगा. ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை.
लेकिन डरने की बात नहीं है। ஐயோ ஏன் எனக்குள்ள இருந்த பாவம் என்னைய போட்டு தள்ளிருமா? अरे मेरा अंदर की पाप मुझे मार देगा क्या? ஜெபம் பண்ணா பிரச்சனை முடிஞ்சுச்சு. प्रार्थना करेंगे समाधान होगा। எனக்கு இந்த மாசத்துல சில நாட்கள் ஞாபகம் வருது. इस महीना का कुछ बात याद आ रहा है। காலையில ஏதோ காரணத்தால ஜெபம் பண்ண நேரம் இல்ல, வேலைகள், सुबह कुछ काम से मैं दुआ இங்க नहीं போக कर அங்க पाया। போக इधर उधर घूमते रहा। நாள் பூரா எரிச்சலா இருந்துச்சு. दिन भर मुझे ऐसा पूरा जल रहा मेरा मन। பிரச்சனையே இல்ல, பதற்றமாவே இருந்துச்சு. मेरे समस्या नहीं है फिर भी मेरे अंदर एक गड़बड़ चल रहा था। இன்னொரு நாளை ஞாபகப்படுத்துறேன். लेकिन और एक दिन ऐसा हुआ, காலையில எந்திரிச்சு ஒரு 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு அன்னைக்கு எல்லாமே முடிச்சாச்சு. सुबेरे 3 बजे उठकर पूरा प्रार्थना किया करता था। என்ன ஒரு ரிலாக்ஸேஷன். लेकिन इतना आराम मुझे मिला। எப்பயும் போல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. எப்பயும் போல சில பிரச்சனைகள் இருந்துச்சு. हमें मतलब प्रतिदिन के जैसे कुछ समस्या होता रहा। ஐயோ இப்படி ஒன்று அப்படிலாம் சில பிரச்சனை ஒன்றும் எல்லாமே எதை குறித்து பதற்றம் இல்லை, பயம் இல்லை. लेकिन उस दिन कोई भी बात के बारे में मेरे अंदर चिंता ही नहीं था। எனக்குள்ள ஒரு பெரிய சமாதானம், அவ்வளவுதான். मेरे अंदर एक बहुत बड़ी शांति की बातें हुई। பரலோகம் மாதிரி இருந்துச்சு. मतलब ऐसा लगा मुझे मैं स्वर्ग राज्य में हूँ। இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. यही मसीही जिंदगी। ஜெபித்தே ஆகணும். प्रार्थना करना ही है। ஏன் ஜெபிக்காம இருந்தா என்ன? क्या प्रार्थना नहीं कर सकते हैं क्या? மூச்சு விடாம இருந்து பாருங்க. अगर श्वास को आप दबा के देखिए, எல்லாரும் வாயை முடிக்கோங்க. सब मुंह को बंद रखेंगे, மூக்க நல்லா பிடிக்கணும், காத்து வெளியே வரக்கூடாது. नाक को बंद रखना है और श्वास को नहीं பிடிங்கடா लेना है। மூக்க. सब लोग வாயை नाक को மூடு, बंद- முதல்ல நல்லா மூடு உதட. अच्छा காத்து से போக கூடாது. अच्छा से मुंह को बंद रखना है, नाक को மூக்க भी பிடி. बंद- பின்னாடி எல்லாரும் மூக்க பிடிக்கிறியா? அங்க யாரும் மூக்க பிடிக்கல. எடிசன் அம்மா மூக்க பிடி. எல்லாரும் மூக்க பிடிச்சாச்சா? सभी लोग नाक को पकड़े रहेंगे, மூச்சே விடக்கூடாது. मतलब श्वास लेना ही नहीं है। திருநெல்வேலிக்கார் எடுத்துட்டாரு வாரு மூக்க. மூச்சு மட்டும் விடாம இருப்பீங்களாக்கும். अगर ऐसा हमसे नहीं बनेगा, அது எப்படி பிரச்சனை? மூச்சு விடாம வாழ முடியும்? ये कैसे ब्रदर श्वास लेना दिक्कत? ஜெபம் பண்ணாம வாழ முடியாது. वैसा ही प्रार्थना भी होना है। உன் மூலம் செங்கடல் நேற்று பிளக்கப்பட்டிருக்கலாம். लाल सागर आपके द्वारा भाग गया होगा। நேற்று சாயந்தரம் லாசருவை நான் உயிரோடு எழுப்பியிருக்கலாம். कल शाम को लाजर को जिंदा भी किए होंगे। இதெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருவார். लेकिन ये सबको प्रभु कर देगा। விசுவாசம் இருந்தா போதும், இயேசுவின் நாமத்துல பிசாசுகள் ஓடும், மரித்தவர்கள்லாம் எழும்பிடுவாங்க. विश्वास रखने से प्रभु कर देगा, प्रभु उसको चला देगा। ஆனா மூச்சு விடாம நம்ம செத்து போயிடுவோம். लेकिन अगर श्वास को दबा के हम रखेंगे சாப்பாடு तो हम இல்லாட்டி मर செத்து जाएंगे। போயிடுவோம். अगर खाना को हम नहीं खाएंगे हम मर जाएंगे। இன்றைய ஜெபம் இன்றைய என்னுடைய வாழ்க்கைக்கு உதவும். आज का प्रार्थना आज का जिंदगी के लिए இன்னைக்கு मुझे काम செல்போன் आएगा। சார்ஜ் பண்ணா இன்னைக்கு நான் செல்போனை யூஸ் பண்ணலாம். आज मोबाइल को चार्जिंग में चढ़ाएंगे, आज इस्तेमाल कर सकते हैं। என்கிட்ட ஒரு காஸ்ட்லி செல்போன் இருக்கு, मेरे पास एक कीमती मोबाइल है, मान लीजिए சூப்பரான செல்போன். एकदम अच्छा मोबाइल है, சார்ஜ் போடாம ஒண்ணுத்துக்கு இல்ல அது. लेकिन चार्जिंग में अगर नहीं चढ़ाऊंगा तो ஐயோ, कोई இவ்வளவு RAM, இவ்வளவு சூப்பரான ஸ்கிரீன், இவ்வளவு சூப்பரான கேமரா, சார்ஜ் போடாட்டி அது இட்ஸ் யூஸ்லெஸ். इतना सुंदर मोबाइल है, इतना सुंदर कैमरा भी है, लेकिन चार्जिंग में नहीं चढ़ाऊंगा कोई काम का नहीं। நான் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, भले आप या मैं चाहे कोई भी हो, நான் போன வாரம் எதை சாதிச்சிருக்கலாம், நீங்க போன வருஷம் எதை வேணாலும் சாதிச்சிருக்கலாம். पिछले हफ्ता आप हो या मैं हो कुछ भी कार्य को कर चुके होंगे। இயேசு அதிகாலமே தனித்து போய் இருளோடு ஜெபம் பண்ண போறாரு. लेकिन यीशु मसीह भोर उठते ही वो अकेले வனாந்திரத்துக்கு தனியா जाके போய் ஜெபிக்க போகிறார். वहां रेगिस्तान में अकेले जाके प्रार्थना किया। தேவைப்படும் போது ராம் முழுவதும் போய் நைட் ஃபுல்லா ஜெபம் பண்றாரு. कभी कभी जरूरत पड़ने से रात भर यीशु प्रार्थना किया அவர் करता। உங்களை போல என்ன போல எல்லா வகையிலும் மாம்ச நம்மை போலவே இந்த உலகத்துல சோதிக்கப்பட தன்மையோட தான் அவர் வர்றார். आपके और मेरे जैसे ही वहां स्वभाव के साथ ही यीशु मसीह थे। ஜெபம் பண்ணி வாழ்ந்து ஊழியம் செய்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். प्रार्थना कर करके सेवा को किया, एक नमूना है वो हमारे लिए। அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவெல்லாம் தரிசனத்துல எல்லாம் பார்க்கிறார். प्रेरित पौलुस यीशु मसीह को दर्शन में देखा, பெரிய அற்புதங்கள்லாம் நடக்குது. बहुत चमत्कार भी हुआ। ஆனா அவர் லைஃப்பை பார்த்தீங்கன்னா எந்த நிருபத்தை ஆரம்பிச்சாலும் சொல்லுவார், உங்களுக்காக நான் இரவும் பகலும் என்னுடைய ஜெபங்களிலே உங்களை நினைத்துக் கொள்கிறேன், இரவும் பகலும் அப்படின்னு அவர் எப்பயுமே ஒரு ஜெப வாழ்க்கை வச்சிருந்திருக்கிறார். लेकिन हर पुस्तकों में वो ऐसा लिखता है, मेरा दिन और रात का प्रार्थना में मैं तुम्हें याद करता हूँ, ऐसा करके वो लिखता है। ஏதோ ஒரு நாள் ஒரு பிரச்சனையில ஜெபம் பண்றதுக்கு நேரம் இல்லாம ஏதோ சில நாட்கள் வரலாம், சில நாட்கள் ஜெபம் பண்ணாம போயிடலாம், அப்படிலாம் இருக்க தான் செய்யும். मैंने कभी कभी एक आध दिन हम प्रार्थना नहीं कर पाते हैं, वो अलग बात है। அது நம்முடைய பழக்கமாய் மாறிவிட்டால், लेकिन वो अगर हमारा आदत बन जाएगा तो அது பிரச்சனைன்னு வந்தா போய் ஜெபம் பண்ணுவேன். मैं समस्या होने से ही मैं प्रार्थना करूं। ஒரு சுருக்கமான ஜெபத்துல ஒரு சின்ன திருப்தி வந்துடும், அவ்வளவுதான் போதும், இதுக்கு மேல நம்மளால முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா, बस एक छोटा सा प्रार्थना कर पाता हूं फिर नहीं कर पाता हूं, ऐसे अपने में अगर निर्णय को ले लेंगे तो மார்க் 4:18 பார்க்குற அந்த லிஸ்ட்ல உள்ள
मरकुस 4:14 में एक लिस्ट को देख रहे हैं, வசனத்தை கேட்டும் அப்படின்னு ஆரம்பிக்குது. वहाँ वचन को सुनकर लिखा है அதுல எல்லாம் போட்டுக்கலாம், ஊழியம் செஞ்சும் பிசாசுகளை விரட்டியும் எல்லாம் அந்த லிஸ்ட்ல போட்டுக்கலாம். और पूरा लिस्ट में हम डाल सकते हैं, सेवा करते हैं, दुष्ट आत्मा निकालते ஜெப हैं। வாழ்க்கை இல்லாட்டி अगर प्रार्थना का जिंदगी नहीं है உலக तो கவலன் நம்மளை போட்டு தள்ளிரும். संसार की चिंता आपको मार डालेगा, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மளை கனி கொடுக்க விடாம பண்ணிரும். धन का धोखा आपको निष्फल बना देगा, மற்றவர்களை பற்றி உண்டாக்குற இச்சைகள் உட்பிரவேசித்து பலனற்று நம்ம மாறிவிடுவோம், யூஸ்லெஸ் ஆயிரும். अन्य वस्तुओं का लोभ ये सब समाकर आपको फालतू बना देगा। பிசாசு இருக்கட்டும், உலகம் எதிர்ப்பா இருக்கட்டும், जब जो भी शैतान चाहे, प्रभु चाहे, நான் தான் எனக்கு பெரிய எதிரிங்கிறத இந்த வசன பகுதிகள் நமக்கு ஞாபகப்படுத்து. लेकिन मैं ही मेरे लिए बड़ा शत्रु है करके ये वचन हमें बताता है। வாழ்க்கையில நம்ம தோல்வி அடையும் போது யார் மேல பழிய போடலாம்னு தேடுவோம். जिंदगी में जब हम हार जाते हैं, किसके ऊपर दोष लगाएंगे करके இவனால खोजेंगे। என் வாழ்க்கையில பிரச்சனை, இவனால தான் எனக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லி எத்தனையோ பேரை கையை காட்ட நம்ம துடிப்போம். इसके वजह से ऐसा हुआ है, इस व्यक्ति के जैसे ऐसा हुआ है करके कई लोगों को हम खोजने शुरू करते हैं। கரெக்டா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா முடிவு எங்க இருக்கு தெரியுமா? நான் தான் எனக்கு பிரச்சனையா இருப்பேன். लेकिन ढंग से अगर जांच कर देखेंगे, मैं ही मेरा जिंदगी का शत्रु बनता हूँ। இன்னைக்கு ஜெபம் பண்ணி இன்னைக்கு பைபிள் வாசிட்டா இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம், அவருடைய கிருபையை நான் பற்றி கொள்கிறேன், அவர் கைக்குள்ள நான் வந்துடுறேன். आज अगर मैं प्रार्थना करके आज मैं बाइबल को पढ़ूंगा, प्रभु के हाथों में होऊंगा। ஆவிக்குரிய சர்வாயத்தை தரிச்சு கொண்டா பிசாசனை ஒண்ணும் செய்ய முடியாது. वहां आत्मिक तलवार को, हथियार को हम अगर बांध लेंगे, அன்புல நான் வேரூன்றிட்டா உபத்திரவமோ பிரச்சனையே ஒண்ணுமே செய்யாது. अगर हम ऐसी वालों को बांध लिए रहेंगे तो शैतान हो या उपद्रव हो हमें कुछ भी नहीं कर सकता। என்னுடைய தோல்விக்கு ஒருவேளை வாழ்க்கையில நான் எப்பயாவது ஏதாவது சூழ்நிலையில நான் தோல்வி அடைஞ்சிட்டேன், என் பிரச்சனை, எனக்கு வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை, அதை யோசிச்சு பார்த்தோம்னா நான் தான் அதற்கு மெஜாரிட்டி நான் தான் காரணமா இருப்பேன். इसमें कभी सोचेंगे तो मेरा जिंदगी का हारना को कौन कारण है खोजेंगे तो मेजॉरिटी कारण मतलब आप ही बनेंगे, मेरा जिंदगी का मैं ही बनूंगा। மெஜாரிட்டி ஏன் சொல்லணும்? 100க்கு 100 நான் தான் காரணமா இருப்பேன். इसमें मेजॉरिटी बात नहीं है, 100 का 100 आप ही कारण बनेंगे। இந்த நபரால எனக்கு பிரச்சனை इस व्यक्ति के द्वारा मेरा ऐसा हुआ है, இருக்கும்ல, होगा ही ना। பிரச்சனை இல்லாத உலகத்தை இயேசு கிறிஸ்து சொல்லவில்லையே. मतलब जिस संसार में समस्या है नहीं है करके प्रभु नहीं बताया, கூட இருக்கிற காட்டி கொடுக்கிற யூதாஸ் இருந்தானே, वहां यीशु को पकड़वाने वाला यहूदास तो साथ में ही था। ஆண்டவர் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல, இவ்வளவு நாள் இவனுக்கு அன்பு காட்டி கூட வச்சிருந்தேன் வேணே இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி யூதாஸை ஒரு நாளும் ஆண்டவர் காரணம் சொல்லவில்லை. प्रभु यीशु मसीह उसको एक भी कारण नहीं बोला, इतना दिन तक प्रेम दिखाया, ये ऐसा मुझे पकड़वा दिया, ऐसा वो बोला ही नहीं। कारण யூதாஸ் பெரிய பிரச்சனை பண்ணது உண்மைதான். यहूदास सच में वो खड़ा हुआ समस्या, இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் அவனை பெரிய பிரச்சனையா பார்க்கல. लेकिन यीशु मसीह यहूदास को बड़ा समस्या के रूप में देखा नहीं है। அவனுக்காக பரிதாபப்படுறார். उनके लिए भी ये प्रभु यीशु मसीह दुख उठाए। இவன் பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும், அவனுடைய நித்திய நினைச்சிட்டு அவனை பத்தி கவலைப்படுறார். मतलब उसके विषय में प्रभु यीशु मसीह वहां चिंता भी करते हैं। நம்மை நாமே ஜெயிக்க கற்றுக்கொள்வது கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. हम अपने को जीतना है, यही मसीह जिंदगी का नींव है। இன்றைய நான் ஜெபத்திலே செலவழிக்கிற நேரங்கள், आज मैं जितना समय प्रार्थना में बिताता हूँ, சங்கீதம் 1ல சொல்லியிருக்கு, கர்த்தருடைய விதத்தில் பிரியமா இருந்து பைபிள் ஆசையா திறந்து ஆசையா படிச்சு அதை புரிய முயற்சிக்கிறது. बाइबल को आशा से पढ़ना है, आशा से समझने के लिए कोशिश करना है। சில நேரம் ஜெபம் பண்ணணும்னு போறேன், ஒன்றும் சரியா ஜெபம் பண்ண தெரியலையே. कभी कभी ऐसा लगता है कि क्या बात के लिए मैं प्रार्थना करूं। சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு தேவ மனிதர் நம்மகிட்ட வந்து செய்தி கொடுக்க வந்தார். कुछ दिन पहले एक प्रभु का दास यहाँ संदेश देने को आए மணிக்கணக்கா ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னார். वो बोले थे कि मैं घंटों प्रार्थना करता हूं। அதுல அவர் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை, उनमें से एक शब्द उसने कहा, நிறைய நேரம் என்ன ஜெபம் பண்ணனே தெரியாது, लेकिन पता नहीं क्या के लिए मैं प्रार्थना करूं, சும்மா முட்டி போட்டு அப்படியே இருப்பேன். ऐसे घुटने में होता हूँ, ऐसे मतलब होते रहता हूँ। நல்லா இருக்குல்ல? अच्छा भी है ना ये, தேவனோட நேரம் செலவழிச்சாகணும். प्रभु के साथ समय எனக்கு ரொம்ப बिताना। என்ன ஜெபம் பண்ணலாம் தெரியல, मतलब वो पहले से मैं योजना नहीं बनाता हूँ कि ऐसे ஆனால் நான் முட்டி போட்டு அங்க இருப்பேன், சும்மா கூட இருப்பேன். लेकिन घुटने में होकर मैं चुपचाप रहता हूँ। அப்படியே ஜெபம் பண்ணா தெரியாமலாம் போயிடாது. ऐसे ही प्रार्थना अगर नहीं करते हुए नहीं रहेंगे, கொஞ்சம் ஆசையா இன்னைக்கு பைபிள்ல 2 அதிகாரம் படிச்சிட்டோம்னா அதை வச்சு புரிஞ்சு நம்ம ஜெபம் இன்னும் ஃபோக்கஸ் ஆகும், ஷார்ப் ஆகும். उसमें थोड़ा 2 अध्याय बाइबल से अगर पढ़ेंगे, प्रार्थना का समय हमारा धार हो जाएगा। 1 சாமுவேல் படிச்சிட்டு இருக்கிறேன். पहला समूएल का पुस्तक को मैं पढ़ ஆண்டவர் रहा हूँ। சொன்ன உடனே சவுல் செய்யல, ராஜா. प्रभु जो बताया उसको शाऊल ने पूरा नहीं किया। நமக்கு வெளியே பார்க்க எப்படி இருக்குன்னா, ஆமா இந்த சேலியாக்கும் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லையோங்கிற மாதிரி நமக்கு தோணும். हम बाहर से ऐसा सोचते हैं
ये तो शाऊल तो किया नहीं है, ये इतनी बड़ी गलती है क्या? ஆனா அங்க எழுதியிருக்கு ஆண்டவர் மனஸ்தாபப்படுறாருன்னு எழுதியிருக்கு. लेकिन वहां लिखा हुआ है प्रभु उसके पछताया। சாமுவேல் அதை அப்படி கேட்டு துக்கித்தான்னு இருக்கு. वहां शमूएल नबी भी पछता दुख उठाना पड़ा। அப்ப இங்க அந்த பகுதியை பார்க்கும்போது தேவனுடைய இருதயத்தை பார்க்கிறேன். நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன கீழ்ப்படியாமை ஆண்டவர் துக்கப்படுத்து தேவ மனிதர்களை கவலைப்பட வைக்குது. ஐயோ நான் அப்படி இருக்கக்கூடாதே அப்படின்னு அந்த பகுதிகள் எனக்கு ஞாபகப்படுது. मेरा एक छोटा छोटा बात जो है प्रभु को और प्रभु के लोगों को वहां दुख को पहुंचाता है। சவுலை பத்தி படிச்சிட்டேன், ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் சவுலை போல மாறிடக்கூடாது. प्रार्थना करके मैं शाऊल के बारे में पढ़ने के बाद प्रभु मैं शाऊल के जैसे नहीं बनना है। அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனால் பயன்படுத்தப்பட்டு இப்படி பின்னாடி போயிடுறாரே கர்த்தரை விட்டு, ஆண்டவரே நான் அப்படி போயிடக்கூடாது. अभिषेक किया गया व्यक्ति ही है, लेकिन अभी ऐसा हो गया है वैसा मैं नहीं बनना है பைபிள் करके படிச்ச मैं உடனே दुआ என்ன करता हूं। ஜெபிக்கணும்னு எனக்கு புரிய ஆரம்பிக்குது. बाइबल पढ़ने से क्या के लिए प्रार्थना करना है ये मुझे समझ में आता है। ஜெபம் பண்ணி அடுத்து பைபிள் படிச்சா பைபிள் இன்னும் புரிய ஆரம்பிக்கும். और प्रार्थना करके फिर बाइबल को पढ़ने शुरू करेंगे, बाइबल भी समझ में आ जाएगा। ஜெபம் பண்ணா பைபிள் புரிய ஆரம்பிக்கும். ரொம்ப प्रार्थना करेंगे तो बाइबल समझ में आ பைபிள் जाएगा। புரிய ஆரம்பிச்சதுன்னா உங்க ஜெப வாழ்க்கை இன்னும் ஆழமாய் அர்த்தமுள்ளதாய் மகிமையான சந்தோஷமுள்ள ஒரு நேரமாய் மாறும். और बाइबल को पढ़ेंगे आपका प्रार्थना का जिंदगी भी एकदम महिमा के साथ होगा। இன்னைக்கு கர்த்தரோட இந்த நாளை நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். आज का दिन को हम प्रभु के ओर से जीत सकते हैं, எனக்குள்ள இருக்கிற பாவத்தை ஜெயிச்சிடலாம். लेकिन मेरे अंदर का पाप का स्वभाव को मैं जीत सकता உலகத்தினால் உண்டாகிற எதிர்ப்பை ஜெயிச்சிடலாம். हूं। दुनिया की ओर से उपद्रव को मैं सामना कर सकता हूँ। பிசாசுலாம் ஒரு பொருட்டே இல்லை. शैतान को हम ख्याल करना ही नहीं है। நம்ம எதுவும் பயங்கரமா மாந்திரீகம் பண்ணி போராடணும்னு சொல்லியிருக்கா. எதிர்த்து நில்லுங்கள் ஓடி போவான். ரொம்ப சிம்பிளான ஒரு கிளாஸ் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். इतना मैं मतलब कुछ टोना वगैरह कुछ करना होगा कि नहीं, शैतान को हम लोग सामना करना है, वो हमसे भाग जाएगा। நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க போறோமா தோல்வி அடைய போறோமா? हम जिंदगी में या जीतने जा रहे हैं या हारने जा रहे हैं, எது நிர்ணயிக்க போகிறது? क्या बात इसमें निर्णय இன்னைக்கு करेगा? நான் என்னைய ஜெயிச்சிருக்கிறேனா? आज मैं अपने को जीता हूं या नहीं जीता हूं? என்னையெல்லாம் நான் ஜெயிக்க முடியாது. मैं अपने को जीत नहीं पाऊंगा। வாக்கு கொடுக்கலாம், वादा कर நான் सकते இப்படி हैं, இருப்பேன் அப்படி இருப்பேன் நல்லா சொல்லலாம், मैं ऐसा रहूंगा वैसा रहूंगा बोल के बोल सकते हैं, பாட்டெல்லாம் பாடலாம். गाना भी गा सकते हैं, ஆனா இன்னைக்கு ஜெபிக்காட்டி, लेकिन आज अगर प्रार्थना नहीं करेंगे, சில நாள் இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்க மாட்டேன், இன்னைக்கு நல்லா இருக்கிறது போல இருக்கும். कभी ऐसा भी लगता होगा आज प्रार्थना भले ही नहीं किया रहूंगा लेकिन अच्छा ही लगेगा। பரவாயில்லையே ஜெபம் பண்ணாமலே ச்சே ஒன்றும் இல்லையே நல்லா தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் சில நாள் தோணும். कभी कभी ऐसा भी लगेगा बिना प्रार्थना का भी मैं अच्छा तो हूँ, ऐसा भी लगेगा। அது ஒரு வகையான வஞ்சனை. वो एक प्रकार का वंचित की बात है। விழித்திருந்து ஜெபிக்காவிட்டால் अगर जागते हुए प्रार्थना को नहीं करेंगे, நமக்குள் முட்கள் முளைத்து हमारे अंदर झाड़ियां उत्पन्न होगा, எத்தனையோ பிரச்சனை கொண்டு வந்து நம்மை நாமே நெருக்கி போட்டு और बहुत सारे समस्या ले आता है और हम अपने को ही दबा देते நம்ம हैं வாழ்க்கையில நம்ம சந்தோஷத்தை இழந்து और हम अपना ही जिंदगी का खुशी को खोएंगे। என் மனசுக்குள்ள இருந்து முள்ளா முளைச்சு अब मेरे अंदर से झाड़ियां पूरा बढ़ जा रहा है। சங்கரன் என்ன தடவுனா எப்படி இருக்கும்? ऐसे ही छुएंगे तो कैसा लगेगा? அவருக்கு நல்லா சந்தோஷமா இருக்குமா? उसको இங்க இருக்கிற முள்ளு தான் அவர் மேல குத்தும். मेरे अंदर का जो झाड़ियां है वो बगल वाला को क्या करेगा? எனக்குள்ள இருக்கிற घायल देगा। முட்கள் அது எரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் சிந்தை ஆகும்போது தான் என் கூட உள்ளவங்க என்னால சந்தோஷமா இருக்க முடியும். लेकिन मेरे अंदर का पूरा झाड़ियां जो है जल जाएगा तो मेरे बगल वाला भी अच्छा खुशी எனக்குள்ள होगा। முள்ளு முளைக்க விட்டா என் மனைவி அந்த முள்ளை தான் ஃபீல் பண்ண முடியும். मेरे अंदर झाड़ियां पूरा उत्पन्न होगा, मेरी पत्नी भी उसी को सामना करना पड़ जा रहा என்னுடைய है। பிள்ளைகள் அந்த முள்ளை தான் உணர்வாங்க. ஐயோ அப்பா வந்துட்டாரா ஓடிடுவானே ஓடிடுங்க. मेरे बच्चे लोग भी वैसे ही महसूस करेंगे, अरे ये पापा आ गया हम भाग जाएंगे बोल के भाग जाएंगे। யாருக்குமே நான் ஒரு பிரியமா இருக்க முடியாது. मतलब किसी को भी हम प्रिय होकर वहां नहीं रह पाएंगे। ஆனால் என்னை ஜெயித்து கிறிஸ்துவின் அன்பினால் நான் நிரப்பப்பட்டு விட்டால், लेकिन मैं अपने को अगर जीत जाऊंगा, अगर मसीह में बना रहूंगा तो தன் காலத்தில் தன் கனியை தந்து अपने समय में अपना फल वहां दे सकते हैं। என் மனைவிகளோ பிள்ளையோ என்கிட்ட விரும்பி வரலாம், அப்பா அப்படின்னு ஆசையா என்கிட்ட வரலாம். मेरी पत्नी हो बच्चे हो और पापा है करके वहां पसंद से आएंगे। ஊழியம் செய்ய போற இடத்துல ஆசையை ஜனங்கள் என்னை தேடி வருவார்கள். सेवा करने के जगह में लोग मुझे खोज कर आएंगे। இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். आज एक निर्णय को लेंगे, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் என்ன ஜெயிக்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. प्रभु मैं प्रतिदिन अपने को जीत करना है। எனக்குள்ள முள்ள முளைக்க விட்டு என்னையும் மற்றவங்களையும் நான் காயப்படுத்திடக்கூடாது. मेरे अंदर झाड़ियां उत्पन्न ना हो और उसके द्वारा दूसरे लोग भी घायल ना हो। ஒழுங்கும் கிரமமாக ஜெபிக்க இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்புக்கு மறுபடியும் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ढंग से मैं प्रार्थना करने के लिए मैं अपने को எனக்கு समर्पित करता சரியாலாம் ஜெபிக்க தெரியல, हूं। मुझे प्रार्थना करने मालूम नहीं है,
சும்மா போய் எங்கேயாவது முட்டி போட்டிருக்க தீர்மானிப்போம். मैंने एक घुटने में होकर एक निर्णय को लेंगे। ஒரு சும்மா பார்ப்போம், ஒரு அரை மணி நேரம் சும்மா முட்டி போட்டு பார்ப்போமே. इसी आधा घंटा आप घुटने में हो करके देखिए, ஒன்றும் ஜெபம் பண்ண தெரில, अगर प्रार्थना करने मालूम नहीं है, சரி இன்னைக்கு படிக்கணும், பைபிள் வரிசையா படிச்சு பார்ப்போம். ठीक है बोलकर ऐसे बाइबल को क्रमानुसार पढ़ते हैं। லேவியர் ஆகமம் लव्य व्यवस्था ஒன்றும் புரியல, कुछ समझ में नहीं आ பரவாயில்ல படிப்போம், कोई बात नहीं, फिर भी படிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார்ல, क्योंकि पढ़ने के लिए प्रभु बोला है तो पढ़ेंगे। ஒரு 4 அதிகாரம் படிப்போம், एक 4 अध्याय को पढ़ेंगे। என்னமோ போட்டிருக்கு சமாதான பலி, என்னமோ போட்டிருக்கு, ஒன்றும் புரியல. कुछ तो लिखा है मिलाप वाला बलि, ऐसे कुछ कुछ लिखा है। ஆனா ஏதோ இருக்கே சமாதானம்னு ஒரு வார்த்தை இருக்கே, लेकिन वहाँ शांति की बात करके एक लिखा है। ஆண்டவரே லேவியர் ஆகமம் என்னன்னு எனக்கு புரியல, प्रभु लव्य व्यवस्था क्या है समझ में ஆனா नहीं आ ஏதோ रहा, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. लेकिन थोड़ा बातें जो है अच्छा लग रहा है, जैसे लग रहा है। இப்படி அதை வச்சு ஆண்டவர்கிட்ட பேசணும். ऐसे इन बातों को लेके प्रभु से बात करना है। என்ன ஜெபிக்கலாம், प्रार्थना कर क्या करेंगे? ஆண்டவரே எனக்கு பைபிள் புரிய மாட்டேங்குதுன்னு ஆண்டவர்கிட்ட பேசலாம். प्रभु से ऐसा बोल सकते हैं, प्रभु बाइबल मुझे समझ में லேவியர் नहीं आ ஆகமம் रहा। போர் அடிக்குது ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பேசலாம். प्रभु से ऐसा भी बात कर सकते हैं, लव्य व्यवस्था मुझे बोर लग रहा है। உள்ளதை உள்ளபடி சொல்லி ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறோம். जो है उसको बोलकर प्रभु से बात कर, அது ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம். वो प्रभु प्रिय करते हैं उस प्रार्थना में। புரியல நீ என்கிட்ட நீ கேட்டல, तू समझ में नहीं आ रहा है करके तू मेरे से நான் मांग உனக்கு रहा சொல்லி கொடுக்காம விடுவேனா? है, मैं तुझे जरूर सिखाऊंगा। தேடுவதற்குரிய பதில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். खोजेंगे जवाब मिलेगा ही। திடீர்னு இங்க இருந்து பிரசங்கம் பண்றவங்க உங்களுடைய கேள்விக்கு ஒரு பதில், லேவியர் ஆகமத்துல ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுவார், ச்சா இதான் இருக்கா பைபிள் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். आगे चलकर जब प्रचार को हम सुनते हैं, लव्य व्यवस्था में इतने सारे बातें हैं करके समझ में आ ஆண்டவரை जाएगा। துதிக்க ஆரம்பிங்க, ஆண்டவரே எனக்கு இந்த இது புரிய ஆரம்பிச்சிச்சு, ஆண்டவர் நல்லா இருக்கு, நான் இப்படி வாழ விரும்புறேன், அந்த பைபிளை வச்சு அந்த பகுதியை வச்சு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. फिर प्रभु को स्तुति करने शुरू करेंगे और उस बाइबल का भाग को लेकर हम प्रार्थना भी करेंगे। விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, जागते हुए प्रार्थना करेंगे, இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருங்க. दिन रात व्यवस्था में ध्यान करेंगे। இது இல்லாத வாழ்க்கை, इसके बिना एक जीवन, நீங்க வாய் மூக்கி இருத்தி மூடி आप जो है இருக்க மாட்டோம், அப்படி இருக்க முயற்சிக்கிறோம்னு அர்த்தம். आप जो है मुंह और नाक दोनों को बंद करने के बराबर है, ऐसा नहीं रहने என்னால बनेगा। மூச்சு लेकिन விடாம வாழ முடியும், என்னால மூச்சு விடாம வாழ முடியும், मेरे से श्वास लेते बिना என்னால மூச்சு விடாம வாழ முடியும் நம்மள நாம நினைச்சுக்கிறோம். हम अपने को धोखा देंगे, अपने को धोखा खाएंगे कि मैं श्वास लेते बिना भी मैं जी पाऊंगा ऐसा करके, முடியாது. लेकिन नहीं बनेगा। கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். आंख बंद करके हम प्रार्थना करेंगे। அன்பின் பிதாவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். प्यारे पिता, हम आपको स्तुति करते தேவனுடைய ராஜ்யங்களை ரகசியத்தை அறிந்து கொள்ள உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டு சொன்ன உவமைகள் ஆண்டவரே, प्रभु का राज्य का भेद बातें तुम्हें समझने के लिए दिया है। உலக மனிதர்கள் பிரச்சனை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு உலக மனிதர்களுக்கு புரியல. दुनिया के लोग समस्या कहाँ से उत्पन्न होता है करके खोजेंगे। வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு காரணம், என் வாழ்க்கையில் வர பிரச்சனைக்கு முதல்ல 100க்கு 100 நான் தான் காரணம்னு சொல்லி இந்த பகுதியில் எங்களுக்கு நினைவுபடுத்துறீங்க. लेकिन इसमें ये पता चलता है मेरा समस्या का कारण मैं ही 100 का 100 बनता हूं करके लिखा நான் है। இன்னைக்கு ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சுட்டா நான் தேவ பலன் அடைந்து விடுகிறேன். मैं आज बाइबल को पढ़कर दुआ करूंगा तो मैं आप प्रभु का बल யாருமே पाऊंगा। எனக்கு பிரச்சனை இல்ல, कोई भी मेरे लिए ठोकर नहीं எல்லாரையும் बनेगी। என்னால மன்னிக்க முடியும். सबको मैं क्षमा कर पाऊंगा। இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்க முடியும். आज मैं खुशी रहूंगा। இன்னைக்கு நான் பாவத்தை ஜெயிக்க முடியும். आज मैं पाप को இன்னைக்கு जीतूंगा। நான் செய்ய வேண்டிய ஊழியம் வேலைகளை என்னால சந்தோஷமா செய்ய முடியும். आज जो करना सेवा काम करूंगा। ஆனா இன்னைக்கு தேவனோடு உறவில் இல்லாவிட்டால் लेकिन आज प्रभु के साथ रिश्ता नहीं है இது ஒரு தோல்வியின் நாள். और जो हार जाएंगे, யாரை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, कोई भी को पसंद नहीं செய்யற करेगा। வேலை பிடிக்கல, जो काम करते हैं वो पसंद சாப்பிடுற नहीं, சாப்பாடு பிடிக்கல, जो खाना खाते हैं वो पसंद नहीं, மன்னிக்க வேண்டிய நபர்களை மன்னிக்கவே முடியல, क्षमा करने का स्वभाव नहीं है, இருதயம் கடினமாகி என்னுடைய சந்தோஷத்தை இழந்து விடுகிறேன். दिल वहां कठोर हो जाता, ठोकर खाते हैं। இந்த நாள் முட்களால் நான் நெருக்கி போடப்பட்ட ஒரு நாளாய் மாறி விடுகிறது. झाड़ियां मेरे अंदर होकर मुझे दबा दे देगा। ஆண்டவரே என்னை ஜெயிக்க எனக்கு நீர் கிருபை தாரும். हे प्रभु, मैं अपने को जीत करने के लिए मुझे என்னை குறித்து கவனமா இருக்க எனக்கு கிருபை தாரும். मैं अपने बारे में सावधानी रहने दे प्रभु। யார் மேலேயாவது கசப்பு வச்சு பரலோகத்தை நான் இழந்துட கூடாது ஆண்டவரே. किसी के बारे में कड़वा की वजह से स्वर्ग को मैं नहीं खोना है। நீங்க மற்றவங்களை மன்னிக்காட்டா பரலோகத்தின் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார் என்று தெளிவாய் சொல்லி இருக்கிறீங்க वहां ஆண்டவரே. लिखा हुआ है दूसरों का गलतियों को क्षमा नहीं करेंगे तो पिता भी नहीं क्षमा இந்த करेगा। மனுஷனை நான் மன்னிக்க மாட்டேன் इस व्यक्ति को मैं क्षमा नहीं करूं। ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து என் பெயர் கிறுக்கப்படுகிறது என்று சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்க. लेकिन मेरा नाम वहां स्वर्ग से हटा दिया जाएगा। ஆண்டவரே, ஜெபம் பண்ணி வேதம் வாசித்து என் ஆத்துமாவை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். प्रार्थना करके बाइबल को पढ़ के अपने को बचाने के लिए मुझे मदद வாழ்க்கையை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை कर। தாரும். इस जिंदगी को मैं जीतने के लिए मुझे कृपा देना। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना मांगते पिता, ஆமென். आमीन। என் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.